இன்னமும் உங்களோட டெக்னிக்கல் பர்சனுக்கு கஸ்டமர் பிளேஸ் போகிறதுக்கு ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நெக்ஸ்ட் இந்த லொக்கேஷன் போங்க ஃபிட்டிங்க்கு, இந்த லொக்கேஷன் சர்வீஸ் போங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு எந்த ஒர்க்குக்கு போகணும், எந்த ஃபீல்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அது வந்து காமிக்குது அப்படின்னா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கான ஃபீட்பேக் அதில் போட்டாங்க எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடோவில் ஃபீல்டு சர்வீஸ் அப்படின்ற மாடியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டாஸ்க் வந்து இருக்குது, பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சன்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் என்னென்ன ஷெடியூல் இருக்குது, 13ஆம் தேதி என்னென்ன ஷெடியூல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு காமிக்கும். ஸோ அது வந்து நம்ம பிளான் பண்ணுற டேட்டை வச்சு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்க் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 13 டேட்டில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபீல்டு பர்சன் வந்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தா போதும், அவங்களுக்கான டைமர் வந்து லோட் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை பிக் பண்ணி அவங்க வந்து ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டோரேஜுமே நமக்கு வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஏறிட்டே இருக்கும். ஓகேங்களா? டைம் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான இது எல்லாமே நமக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வந்து இங்கே இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஒரு 1 ஹவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சர்வீஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அது அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் டைம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன் ப்ராக்ரஸில் டன் அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு பேக் வர்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிளெண்டான ஒரு சிம்பிள் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டிக்கெட் அந்த கிளைண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு விசிபிலிட்டியாகவே தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் உள்ளே போய்க்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து நான் டன் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டைம் ஷீட் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த டேட்டு, எந்த எம்ப்ளாயி கம்ப்ளீட் பண்ணாங்க, சர்வீஸ் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து சைனிங் ரிப்போர்ட், அப்புறம் கஸ்டமருக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும்னாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்வீஸ் பண்ணுற இடத்துல, ஃபிட்டிங் பண்ணுற இடத்துல ஏதாவது ப்ராடக்ட் பிக் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ராடக்ட்டுமே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, தென் அதை வந்து நம்ம சேல் ஆர்டருக்கு வந்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி மோர் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.